அம்மா மோரு 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 வாங்க வாங்க வாங்க. அம்மா மோர் விற்கிறாங்கம்மா, வாமா வாங்கி குடிப்போம். இருடி, நான் மொதல் போய் என்ன போய் பார்க்குறேன். ஏம்மா லூசு கிழவி என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏடி என்னடி சும்மா போகிறவங்களை கூப்பிட்டு மோர் மோருன்னு அதை மோந்து பார்த்தேன். சரியான பைத்தியமா இருக்கும் போல. போமா அங்கிட்டு. எம்மா அவங்க மோந்து பார்க்க சொல்லலாமா, குடிக்கிறதுக்கு மோர் விற்கிறாங்கம்மா. என்ன மோர் எப்படி தயாரிக்கிற? இந்த மோர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜப்பான்ல இருந்து பிளேன்ல வருது. ஜப்பான் மோர் அடி, இங்கே நான் தமிழ்நாட்டில் உள்ள மோர் தான் வாங்கி குடிச்சிருக்கேன். ஜப்பான் மோர் எப்படி இருக்குன்னு தெரியலல்ல. அதான் வாங்கி குடிங்கம்மா. ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான். அடியாத்தே, 500 ரூபாய்க்கு நான் ஒரு கேல மோர் ஊற்றிடுவேன். பாப்பா என்னது பாப்பா மோரா? ஒரு கப்பு வந்து 1000 ரூபாய்க்கா வாங்கிக்கோங்க. இவன் என்னடி ஆள் பார்த்து விலையை சொல்கிறா? ஐயோ பாப்பா எனக்கு அவ்வளோக்குலாம் வேணாம், சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டு கொடு. சரி இந்தாங்க, டேஸ்ட் பார்க்குறதுக்கு வேணா நான் சும்மா ஒரு 20 ரூபாய்க்கு தரேன். ஏதாச்சும் ஒரு கப்பில் ஊற்றித்தா பாப்பா. வாங்குறது 20 ரூபாய்க்கு மோர், இதில் நான் கப்பில் வேற ஊற்றி தரேன். நாங்கள் கப்புலாம் கிடையாது, வெறும் கையில் வாங்கி குடிச்சிட்டு போங்க. ஏடி அநியாயத்துக்கு பகல் கொள்ளை அடிக்காத. இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் எனக்கு முதல்ல தெரிய மாட்டேங்குது. இவளுக்கு ஓடி வந்துடுறாளுங்க, எப்படிதான் வராளுங்கன்னு தெரியல. வந்துட்டு அவசரம் சார் மனிதா வெள்ளம் தேடிக்கிட்டு இருந்தேன். உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம், தயவு செஞ்சு அங்கிட்டு திரும்பி உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பயப்படி அவசரம் சார் என்னை பார்த்து. சும்மா இருக்குல்ல அப்படியே பேசி பேசி வம்புழுத்து மண்டையை உடச்சிட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாளுங்க. சிரிக்கை பாருங்க, வந்த உடனே எல்லா இடத்துக்கும் முதல்ல பேரணும். சை ஏமா என்னதுமா விற்கிற? பார்த்தா தெரியலையாம்மா, எவ்வளோ நேரம் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து கத்துறேன், மோர் விற்கிறேன். எங்க ஒரு கப்பு கொடு, குடிச்சு பார்ப்போம். உன் முதல் கட்டையெல்லாம் பார்த்தா காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற ஆள் மாதிரி தெரியல. ஒழுங்கா காசு கொடுத்து தரேன். ஏமா இப்படிலாம் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் உன்ட்ட வாங்கி குடிக்க மாட்டாங்க. சரிம்மா, உங்க வீட்டில் போய் ஏதாவது பாத்திரம் எடுத்துட்டு வா. என் வீடு இருக்கு அந்த முக்கில், அங்கே வரைக்கும் நடந்து போறக்குள்ளே அவ்வளோதான், நான் வீட்டிலே உட்காந்துருவேன். இந்த கீழே ஒரு கப்பு வச்சுக்கேமா, அதை எடுத்துக்கோ. ஏமா 10 ரூபா பொருள்ல ஒரு 10 கிளாஸ் வாங்கி போட்டாலும் அது ஓட்டு கிடக்குமா? இது என்னம்மா குப்பை தொட்டி மாதிரி இருக்கு? ஏமா உனக்கு சாம்பிளுக்கு தானே, சும்மா தானே தரேன். நீ குப்பை தொட்டியில் குடிச்சா ஒன்றும் கெட்டு போக மாட்டேன். குடி. அது என்னம்மா கையில பாத்ரூம்ல வைக்கிற வாளி கப்பை போய் எடுத்துட்டு வந்திருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, சாம்பிளுக்கு தானே நீ மோர் குடிக்க போற. சரி வந்த உடனே அப்படியே இப்படின்னு பேசி அந்த பிள்ளை ஏமாத்தி வாங்கிட்டாலே. வித்துட்ட என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஆமாடி அந்த பொம்பளை மோர் விற்கிறாடி, இஷ்டத்துக்கு ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு கிறுக்குச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி போனாலும் அந்த ஒத்தரசை எங்க வேணாலும் முன்னாடி நின்றுவாளேக்கா, நிக்கிறாளா? ஆமாடி அப்பதான் இந்த பொம்பளை கொஞ்சம் கூட சாம்பிள் கூட கொடுக்க மாட்டேனாடி. வந்தாடி அப்படி இப்படின்னு பேசினா உடனே சடக்குன்னு கொடுத்துட்டாடி. ஆமாக்கா அப்படி இப்படின்னு பேசி ஆளுகளை மயக்கிடுவா. ஏமா பொம்பளை அப்பதான் நாங்க நிக்கிறோமே, எங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தியாடி, இவருக்கு மட்டும் வந்தானே கொடுக்குறேன், எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடுறி. ஏமா உங்க எல்லாத்துக்கும் சாம்பிள் கொடுத்தா நான் அப்புறம் எங்க விற்கிறதுக்கு? எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிருவீங்க. ஏமா இவ்வளவு கூட பேசிக்கிருக்கா, அதை 10 பைசா தேர மாட்டாளுங்க. நீ எனக்கு மட்டும் குடு, நான் குடிச்சு பார்த்துட்டு வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன். நல்லா நடிக்கிறாளே, காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்க மாட்டா, இவன் உடனே 10 பைசா செலவழிக்க மாட்டான்னு நம்மள சொல்றா. எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் கொடுங்கக்கா, நான் போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்க்கா காசு. சரிம்மா எல்லாம் வரிசையில் நில்லுங்க, பாத்திரம் தாரேன். லைட்டாக தான் கொஞ்சமாக தான் கொடுப்பேன், குடிச்சிட்டு நீங்க போய் எல்லாம் காசு எடுத்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாங்கக்கா, எடுத்துட்டு வந்துருவேன். ஏமா நான் உனைய மட்டும் சொல்லல, உன் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்றேன். ஏடி நீ முதல்ல குடுடி, குடிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆமா பாப்பா கொஞ்சமா குடு, இப்ப உடனே போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க ஒன்றும் பாத்திரத்தை எடுக்க போய் கோலம் போட்டு வரக்குள்ள விடிஞ்சிரும். எல்லாம் வரிசையில் நில்லுங்க, என்கிட்ட இருக்கு. இந்த குண்டு பின்னாடி போய் நில்றி, முன்னாடி வந்துருவா வேமாவும். ஏக்கா இழிச்சக்கா என்னக்கா என்னைய கடைசி தள்ளிட்டீங்க. நானாடி உன்னை தள்ளி விட்டேன், நீ போய் பின்னாடி நின்னுக்கிட்டு ஏண்டி என்னைய சொல்ற? இந்த அவ மட்டும் முதல்ல நின்னுக்கிடுவா, எங்க போனாலும் போட்டி. நான் தான் முத நிப்பேன் சாகும்போதும் போட்டி போடுங்க பாப்போம். நான் முதல்ல போய் சாக போறேன், அது எவ்வளவு போக மாட்டாளுங்க. ஏமா சீக்கிரம் குடுமா, எவ்வளவு நேரம் தான் இந்த குப்பைவாளியை கையில வச்சுக்கிட்டே நிக்க? ஏமா சாம்பிள் தானே வாங்கி குடிக்க போறேன், அப்புறம் என்ன ஏதோ காசு கொடுத்து வாங்கி குடிக்க போற மாதிரி என்ன இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரங்க? 4 மணி நேரம்னாலும் நீ நின்று தான் ஆகணும். இவனுக்காண்டி ஓசி மோருக்கு இவள்கிட்ட என்ன பேச்செல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அவசரப்படாதீங்க பாட்டி, நில்லுங்க. ஏமா பின்னாடி நிக்கிற கிளை கொஞ்சம் சத்தம் போடாம நில்லுமா, நான் குடிச்சு தருவேன். அடுத்து இந்த குப்பைவாளியை வச்சுக்கோ. ஆமா இவன் குடிச்சிட்டு எச்சி தருவா, நான் எச்சி வாங்கி குடிக்காங்க போடி. ஏமா இங்க எச்சியும் தரல ஒண்ணும் தரல, மோர் தான் கொடுத்துருக்கேன். நில்லுங்க, நான் தானே சொன்னேன் பாத்திரம் நான் தருவேன், வேற அமைதியா நிக்கணும். ஏடி என்னடி இது, பானையில ஏதாவது லைட்டா ஓட்டையா இருந்தா பரவாயில்ல, ஓட்டையே பானையா இருந்தா எப்படி வாங்கி குடிக்க முடியும்? சோ சத்தம் போடக்கூடாது, அமைதியா நிக்கணும். பாட்டி ஆமா பாட்டி, என் பானையும் ஓட்டையா தான் இருக்கு. செப்பி பானை பத்தியா அருமையா இருக்கு. அக்கா எலிச்சக்கா உங்களுக்கு நாச்சும் பரவாயில்லக்கா, இங்க பாருங்கக்கா உடஞ்சு போன பானை எடுத்து 2 கம்மை போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஏடி பைத்தியக்காரி, இதுல நீ மோர் ஊத்தினா அம்மடி கீழே தாண்டி போகும், நாங்க எப்படி குடிக்க முடியும்? நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் மோர் தரேன்னு சொன்னேன், அதனால சும்மா ஒரு சொட்டு தான் ஊத்துவேன், அதனால அந்த பானையில ஒழுகாது. அப்புறம் எதுக்கு இந்த இத்து போன பானை, அது கையிலே வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமே. ஏமா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, பானையினா லைட்டா கூட கீறிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிச்சுன்னா இதுக்கும் நீங்க அபராதம் கட்டிட்டு போகணும். ஏமா பைத்தியக்காரி, உடையாம உன் பானையை கொடுக்கணும்னா அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் உடையாம பானையை கொடுத்தாதான் நாங்க அப்படியே கொடுக்க முடியும். நீயே உடஞ்சு போய் கீழே குப்பையில போடுற பானை தூக்கி குடிச்சுன்னா நாங்க எப்படி உடையாம கொடுக்க முடியும்? ஏமா பானையெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் கொடுக்க முடியும். நான் தானே விற்கிறேன், அப்ப நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். ஆனா பாத்தீங்களாக்கா அந்த ஒத்தரசை மட்டும் நல்ல உடையாத பானையா ஃபர்ஸ்டால போய் வாங்கிட்டா பாத்தீங்களா? ஃபர்ஸ்டா வாங்கினா என்ன, லாஸ்டா வாங்கினா என்னடி? அவ எப்படி மோர் கொடுக்க மாட்டாடி, சும்மா நம்மள நிக்க வச்சு சாம்பிள் காட்டிக்கிருக்கா. ஏமா என்னமா எல்லாரும் பானையை உடச்சு வச்சிருக்கீங்க, போங்கம்மா வீட்டுல போய் எல்லாரும் 2000 எடுத்துட்டு வாங்கம்மா. சும்மா போனவங்கள மோர் மோர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு சாம்பிளுக்கு மோர் தரேன் பானையை கொடுத்து, அதுவும் இத்து போன உடஞ்சு போன பானையை கொடுத்துட்டு இப்படி 2000 கேட்கறியடி? அப்படிதான் கேட்பேன், 10 லட்ச ரூபா கூட கேட்பேன், போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஏக்கா எனக்கு மோரே வேண்டாக்கா, இந்தாங்க உங்க பானை, நான் வச்சுட்டு வீட்டுக்கு போறேன்க்கா. எவன் போனாலும் சரி நம்ம இந்த இடத்த விட்டு நகலவே கூடாது. லைட்டானாலும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு தான் போறோம்.